திடீரென கைகாட்டிய முதலமைச்சர் சிஎம் விஜய் சட்டசபைக்குள் செய்த செயல். சட்டசபைக்குள் வந்தவுடன் முறைத்து பார்த்த விஜய், முறைத்து பார்த்த முதல்வர். சமந்தாவோட சேரியை கவனிச்சிங்களா? அந்த சேரியில தாவேக்கா கொடியோட கலர் இருக்கு. தாவேக்காவுக்கு ஆதரவா நான் எப்போது இருப்பேன்னு சொன்ன சமந்தா சீரியஸா வந்து சிஎம் செஞ்ச செயலை பாத்தீங்களா? சீரியஸா வந்து சிஎம் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. நம்ம முதலமைச்சருடைய நாட்டுப்பற்ற பாத்தீங்களா? தேசிய கீதம் முடிஞ்சோடனே கையெடுத்து கும்பிட்டாரு. இதுதான் முதலமைச்சரோட நாட்டுப்பற்று இப்படின்னு ஒரு வாய்ஸை போட்டு எல்லாத்துக்கும் திடீர்னு சாலையில் இருந்த மக்களை பார்த்து ஆவேசமா அன்போட போனாரு. புக்கி சிஎம் பாத்திருக்கீங்க? புக்கியா ஒரு குழந்தைய கையில வச்சிருக்காப்ல. புக்கியாக மாறிய நம்ம சிஎம் முதலமைச்சருடைய அறையில இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாரா நீங்க அதாவது தாவேக்காவுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு, ஒரு பக்கம் கலாட்டா தொல்லை பெருங்கலாட்டாவா இருக்கு. இந்த கலாட்டா அவங்க கலாட்டாவா தாங்க முடியல. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தங்குன்னு ஆடிச்சுங்கிற மாதிரி அவங்க பார்த்தா 6 பேக் வச்ச சிஎம், கியூட் சிஎம், கியூட்ரா. சமந்தா அவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. கீழே கமெண்ட்ஸை பார்த்தா டெரா 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 போயிட்டா காதல் இருக்கு நீயும் நானும் சேர்ந்துக்கிற ஆடி போயிட்டு இன்ஸ்டா கொலை அப்படின்னு ஒரு பாட்டு இருந்து இது பட்டிருக்குல்ல, கத்தி படத்துல ஒரு பாட்டு. அந்த பாட்டை போட்டு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது இதை பார்க்கும்போது. வாட் அ கியூட் பேர். யோ முதலமைச்சரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கய்யா அப்படின்னா, அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குது இதுதான் ஒரு முதலமைச்சரோட ரோலா அப்படின்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஊடகங்கள் ஒரு பக்கம் நாட்டுப்பற்று பக்கம் முதலமைச்சர் அவருடைய செயலை பாருங்க, அவருடைய இதை பாருங்க, அங்க பாருங்க இங்க பாருங்க, துள்ளி குதித்து ஓடிய சாட்டை அப்படின்னு எனக்கு போட்டு விட்டாங்க. அப்புறம் ஒரு படியில இருந்து யாரா துள்ளி குதி யாரை நோக்கி ஓடுகிறார் இவர்? எங்கடா வச்சிருப்பீங்க கேமரா? நமக்கு ஆபீஸ்ல உட்காருக்க பயமா இருக்கு, கலாட்டக்காரன் எவனா உள்ள இருப்பானான்னு. அதாவது இது என்னன்னா ஒரு பக்கம் வியூஸுக்காக அதை பண்றது, இன்னொரு பக்கம் பேக்கேஜுக்காக பண்றது. முழுக்க பேக்கேஜ் பாலிடிக்ஸ் சம்பந்தனால எல்லா பக்கமும் கிடைக்கிற தகவலை எடுத்து வியூஸ் போட்டு எல்லாத்தையும் நியூஸ் ஆக்கணும், எல்லாத்தையும் ஒரு இதா பண்ணணும். ஒரு நாளைக்கு 50 ஷார்ட்ஸ் போடணும்னு சொல்றாங்க ஒரு எடிட்டர். அவன் என்ன பண்றான்? உட்காந்து போட்டு தள்ளு, ஏதாவது கிடைக்கிறத எல்லாத்தையும் போடுவோம்னு சொல்லி உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டார்கெட் கொடுத்து சிஎம்க்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு பேக்கேஜ்ல இது பண்ணணும். காரில் இருந்து இறங்கிய அமைச்சர் அவர் செய்த காரியத்தை பாருங்க. ஒரு காரியமும் கிடையாது, கார்ல இருந்து இறங்கி ஆபீஸ் போயிட்டாப்ல. அவருக்கு என்ன சில சைலண்ட்ல போயிட்டு இருக்கு. அவர் முதலமைச்சர் விஜய் நடந்து வராரு, நடந்து போது ஏதோ கை காட்டுறாப்ல. சீரியஸா வந்து சிஎம் செஞ்ச செயலை பாத்தீங்களா? கையை காட்டுறது ஒரு செயல், என்ன செயல்? இதைத்தான் எதுக்கு ஒரு நிமிஷம் கேட்டிருக்காப்ல. சிஎம் அவர் வாயில எடுத்து அவரே வைத்தார் அப்படின்னு. சாப்பாட்டை அவர் வைத்தார், அவரே வந்து தண்ணீர் எடுத்து குடித்தார். இது முன்னாடி சினிமா நடிகர்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு முறை படப்பிடிப்பு தளத்திலே அவர் பேண்ட்ல தூசி பட்டுச்சு. அவர் யாருடைய உதவியும் கேட்கல, அவரே தூசியை தட்டி விட்டாரு. ஏன்னா தூசி தட்டிச்சுன்னா அதுக்கு என்ன போன் பண்ணி 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியும்? இல்ல இங்க தூசி பட்டுச்சுங்க, இந்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியும். பேண்ட்ல தூசி பட்டுச்சு. நேற்று நான் கூட தான் ஒட்டிடைக்கும் போது தூசி பட்டுச்சு, தட்டி விட்டேன். தூசி பட்டா துடைப்பாங்க. அவருக்கு தாகம் எடுத்தது, சுத்தி உதவியாளர் யாருமே இல்லை, ஓடோடி போய் எல்லோரும் குடிக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சாரு. ஆமா, நம்மளாம் எல்லாரும் குடி தண்ணி குடிக்க மாட்டோம். நேரம் வந்து இமயமலைக்கு போய் தண்ணி பிடிச்சி அங்க இருந்தா குடிப்போம். இப்படிலாம் செய்தி போட்டுதாங்க. இப்ப அந்த செய்தி இல்லாம இப்ப அவர் நடிகரே சிஎம் ஆனதுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுல இருந்து கிளம்பி உடனே செய்த காரியத்தை பாத்தீங்களா? என்ன காரியம்? கார்ல இருக்கான்ட்டாரு. இன்னைக்கு காலையில பார்த்தேன், தேசிய கீதம் பாடும்போது முதலமைச்சர் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? கையெடுத்துக்கும் போது சொன்னேன், எந்திரிச்சு நின்னாரு. அதை தானே பண்ணணும். எந்திரிச்சு நின்று எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கும்பிட்டாராம் பயபக்தியோட. முதலமைச்சரோட நாட்டுப்பற்ற பாத்தீங்களா? இப்ப நம்மளாம் தேசிய கீதம் பண்ணோன்னே தலைக்கடி கிரிகிரி பிரம்மாப்பேட்டை வடகிரி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்போமா? தேசிய கீதம்னா எல்லாருமே நிக்கதான் செய்வோம். இல்ல தேசிய கீதம் போட்டாங்கப்பா, அட்ரா அட்ரா மாமே, அட்ரா அட்ரா மாமே அப்படின்னு ஆடிட்டு இருப்போமா? தியேட்டர்ல கூட நமக்கு தேசிய கீதம் போட்டாங்க, அதனால எந்திரிச்சிட்டு அவர் வழி இல்ல. தேசிய கீதம் போட்டா மரபு அது. அப்படி தேசிய கீதத்தின் மீது மதிப்பு உண்டு, எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. தேசிய கீதத்திற்காக எழுந்து நின்ற முதல்வர் மாமா. நம்மளாம் தேசிய கீதம் கூட குமிஞ்சு படுத்துருவோம்.